ஹலோ காய்ஸ், வெல்கம் டு அவர் சேனல். இந்த வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோம், இந்த மாதிரி வந்து ஃபுல்லாக வந்து காஞ்சி போகிற அளவுக்கு இருக்கிற செடியை கூட மறுபடியும் எப்படி பழைய மாதிரி வந்து துளிர் எடுத்து பூ பூக்க வைக்கிறது, அதுக்கு வந்து எந்த மாதிரி ஃபெர்டிலைசர் யூஸ் பண்ணணும், அதை எப்படி ரெடி பண்ணணும், இதை வந்து எத்தனை நாளைக்கு ஒரு வாட்டி கொடுக்கணும், ப்ளஸ் வந்து இது எத்தனை நாளில் இந்த ரிசல்ட் வரும், ஓகேங்களா? இதை பற்றி தான் ஃபுல்லாகவே பார்க்க போகிறோம். ஃபுல் அண்ட் ஃபுல் இது வந்து எதுவுமே நீங்கள் கடையில் வாங்க தேவையில்லை, எல்லாமே வீட்டில் இருக்கிற பொருளை வச்சு ரெடி பண்ணிக்கலாம். தொடர்ந்து இந்த லிக்விடை மாதத்துக்கு 2 டைம், அதாவது 2 வாரத்துக்கு ஒரு டைம்ன்ற மாதிரி கொடுத்துட்டு வந்தீங்கன்னா நீங்கள் ஒரு மாதத்துலேயே நல்ல ஒரு க்ரோத் இந்த மாதிரி ரிசல்ட்டை பார்க்கலாம். செடி வந்து நல்லாவே வந்து துளிர் எடுத்து பூ வைக்க ஆரம்பிச்சிடும். இப்போ பார்த்தீங்கனாலே தெரியும், ஒரு செடியில் குறைஞ்சபட்சம் ஒரு 6-7 மொட்டாச்சும் இருக்கும். இதை பற்றி தான் பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி நீங்கள் இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுறேங்க. அப்படியே அந்த பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணி ஆல்ன்ற ஆப்ஷன் வந்து செட் பண்ணுறேங்க. அப்போ தான் நான் வந்து வீடியோ போட்டால் நோட்டிஃபிகேஷனாக வந்துடும். ஓகே, வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஃபஸ்ட்டு வந்து துளிர் எடுக்க வைக்கிறதுக்கு நம்ம நிறைய ஃபெர்டிலைசர் வந்து யூஸ் பண்ணோம். அதை பற்றியே தனியாகவே நிறைய வீடியோ போட்டிருக்குது. அதாவது ஒரு வாரத்துலேயே நல்ல காஞ்சி போன செடி கூட துளிர் எப்படி எடுக்க வைக்கிறதுன்ட்டு இந்த மாதிரி. ஓகே, இப்போ வந்து துளிர் எடுக்கிறது பிரச்சனை இல்லை, எடுத்தாலுமே இந்த பூச்சி தொல்லை வந்து அதிகமாக வருது, ஓகேங்களா? அது எல்லா செடியிலுமே வராது. ஒரு சில இந்த பட்டன் ரோஸ் மாதிரி இருக்கும் இல்லைங்களா, அந்த செடியில் தான் வந்து நிறையவே இந்த பூச்சி தொல்லை வர ஆரம்பிக்கும். அதில் வந்து என்ன தான் நீங்கள் துளிர் எடுத்தாலுமே அதுலேருந்து காப்பாற்றுறது வந்து கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும். செடி வந்து க்ரோத்தே ஆகாது. அந்த பூச்சி இருக்கிற அந்த செடியோட சத்தையெல்லாம் அந்த பூச்சியை உறிஞ்சி சாப்பிட்டு செடி வந்து அதுக்கு மேலே வளரவே விடாது. துளிர் எடுக்கும் ஃபுல்லாகவே பார்த்திங்கன்னா அந்த பூச்சியாக தான் இருக்கும். நீங்கள் வந்து அதை எப்படி ரிமூவ் பண்ணுறது, ரிமூவ் பண்ண செடியை மறுபடியும் எப்படி ரெக்கவர் பண்ணி மறுபடியும் பழைய மாதிரி செடியை வந்து க்ரோத்தை கொண்டு வரதுன்றதை பற்றி தான் ஃபுல்லாக பார்க்க போகிறோம். இந்த மாதிரி நல்லாவே துளிர் எடுத்து ஒரு மாதத்துலேயே அந்த குச்சி மாதிரி செடி இந்த மாதிரி 1 மாதத்துல வந்து நல்லா துளிர் எடுக்க ஆரம்பிக்கும், ஓகேங்களா? அதனால் வீடியோ வந்து கண்டினியூவாக பாருங்கள். நல்ல ஒரு ரிசல்ட் தர ஃபெர்டிலைசராக தான் இன்றைக்கி யூஸ் பண்ண போகிறோம். இதுக்கு எடுத்துக்கிற ஃபஸ்ட்டு பொருள் என்னென்னு கேட்டிங்கன்னா வேப்பிலை தான். ஏன்னா பூச்சி விரட்டணுன்றதுனால ஒரு 4-5 பொருளை ஆட் பண்ண போகிறோம் ஒன்றா சேர்த்து. ப்ளஸ் செடியோட க்ரோத்துக்கும் ஃபஸ்ட்டு வேப்பிலை எடுத்துக்கிறோம். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா வெங்காயத்தூள். இதை வந்து 2 மெத்தடாக யூஸ் பண்ணலாம், அதையுமே சொல்கிறேன். இந்த மெத்தட் ஒன்று, இன்னொரு மெத்தடாகவும் யூஸ் பண்ணலாம். வெங்காயத்தூள் ப்ளஸ் வந்து வேப்பிலை. வெங்காயத்தூள் செடியோட க்ரோத்துக்கு நல்லா யூஸ் ஆகும். வேப்பிலை வந்து அந்த பூச்சை கண்ட்ரோல் பண்ணும். வேப்பிலை மட்டும் கொடுத்தா இந்த பூச்சிலாம் கண்ட்ரோல் ஆகாது. அதனால் வந்து எக்ஸ்ட்ரா வந்து இந்த பட்டை, கிராம்பு இது 2மே ஆட் பண்ணிக்க போகிறோம். ஆல்ரெடி எல்லாத்தையுமே தனித்தனியாக வீடியோ போட்டிருப்போம், எல்லாமே இந்த பூச்சி விரட்டுறதுக்காக தான். இந்த வீடியோவில் எல்லாத்தையுமே ஆட் பண்ணி செடியோட க்ரோத்துக்குமே வந்து அதுக்கு தனியாக ஒரு லிக்விட் மாதிரி ரெடி பண்ண போகிறோம். கிராம்பு வந்து ஒரு 10 கிராம்பு அளவுக்கு, பட்டை வந்து ஒரு பட்டை இருந்தால் போதும். நான் வந்து ஒரு 20 செடி பக்கம் ரெடி பண்ண போகிறேன். இந்த அளவுக்கு ஒரு குவான்டிட்டி இருந்தால் போதும். இதுக்கு வந்து பார்த்திங்கன்னா நல்லா ஒரு 2 லிட்டர் அளவுக்கு தண்ணி ஊற்றிக்கிட்டு, ஓகேங்களா? 2 லிட்டர் தண்ணி வந்து 1 லிட்டர் அளவுக்கு வர மாதிரி நல்லா வந்து கொதிக்க வைக்கணும். அதுக்கு முன்னாடி பார்த்திங்கன்னா எடுத்துக்கின அந்த பட்டை வந்து சின்ன சின்ன பீஸாக உடச்சி போட்டுக்கலாம். இதே லிக்விடை பார்த்திங்கன்னா நம்ம எடுத்துக்கிற எல்லா பொருளையும் ஒரு 3 நாள் வரைக்கும் ஊற வச்சே கொடுக்கலாம். இது பார்த்திங்கன்னா உடனே, அதாவது இன்ஸ்டண்ட்டாக ஒரு நாளில் ரெடி பண்ணி கொடுக்குற மாதிரி. எடுத்துக்கிற கிராம்பியும் வந்து அதிலே போட்டுருவோம். அதுக்கடுத்து பார்த்திங்கன்னா இந்த வெங்காயத்தூள். இது எல்லாமே எந்த அளவுக்கு கொதிக்கணும், கொதித்து எந்த அளவுக்கு வர வரைக்கும் அந்த லிக்விட் வந்து ரெடி ஆகிற அளவுக்கு இருக்குது அப்படின்ற வீடியோ போக போக எல்லாத்தையுமே சொல்கிறேன். அது இல்லாமல் பார்த்திங்கன்னா இது நம்ம ஸ்ப்ரே பண்ணுறதுக்கு தனியாக ரெடி பண்ணுறோம். ப்ளஸ் வந்து செடிக்கு மண்ணுக்கு ஊற்றுறதுக்கு தனியாக ரெடி பண்ணுறோம். 2த்துக்குமே வந்து வேறு வேறு லிக்விட் வந்து ஆட் பண்ணணும், ஓகேங்களா? அதனால் வீடியோ வந்து கடைசி வரைக்கும் பார்த்தா தான் உங்களுக்கு வந்து ஃபுல் லிக்விட் எந்த ஃபார்மெட்டில் ரெடி பண்ணுறதுன்றது தெரியும். இப்போ வந்து எடுத்து வச்சுக்கிற வேப்பிலையும் அதிலே போட்டுருவோம். இப்போ எடுத்து இதில் போட்டுக்கிற பொருள் பத்தாமல் இன்னும் எக்ஸ்ட்ரா பார்த்திங்கன்னா இந்த புகையில இதுவுமே இதில் சேர்த்து ஆட் பண்ணுங்க. இது நல்லா வந்து பூச்சி வெரைட்டியாக யூஸ் ஆகும், ஓகேங்களா? இதையுமே சேர்த்து ஆட் பண்ணுங்க. ஏன்னா அந்த பூச்சிலாம் வந்து ஒரே பொருளை யூஸ் பண்ண பார்த்து கண்ட்ரோல் ஆக மாட்டேங்குது. நம்ம வந்து தனித்தனியாக ஒரு பொருளையும் யூஸ் பண்ணியே நான் வீடியோ போட்டிருக்கேன். ஆனால் வந்து ஓரளவுக்கு அந்த யூஸ் பண்ண கொஞ்ச நாளைக்கு கண்ட்ரோல் ஆகுது. திரும்ப பார்த்திங்கன்னா அதே பூச்சி அதே செடிக்கு வந்து போகுது. அதனால் இந்த வாட்டி அந்த பூச்சியை திரும்ப வராத அளவுக்கு ஒரு லிக்விடை ரெடி பண்ணுவோம், ஓகேங்களா? இந்த அளவுக்கு நல்லா வந்து கொதிக்க வைங்க. கொதித்து அந்த எசம்ஸ்லாம் வந்து தனியாக பிரிஞ்சு இறங்க ஆரம்பிக்கும். உங்களுக்கு கலரை பார்த்தாலே தெரியும். இந்த அளவுக்கு வர வரைக்கும், அதாவது 2 லிட்டர் தண்ணி வந்து ஒரு 1 லிட்டரால் வர வரைக்கும் நல்லா வந்து கொதிக்க வச்சுங்க, ஓகேங்களா? இதுவுமே வந்து உடனே வந்து அந்த சூட்டோட யூஸ் பண்ணக்கூடாது. இதுக்கப்புறமும் பொருள் வந்து ஆட் பண்ணணும். இதை மட்டும் எடுத்துகிட்டு போய் செடிக்கு கொடுக்கக்கூடாது, ஓகேங்களா? நல்லா வந்து இந்த மாதிரி கொதித்து வந்து அந்த தண்ணி குறைஞ்சதுக்கப்புறம் ஆஃப் பண்ணிவிட்டு குறைஞ்சபட்சம் ஒரு 4 மணி நேரம் வரைக்குமாச்சும் அந்த ஆற வச்சுருங்க இந்த லிக்விடை, ஓகேங்களா? நல்லா வந்து சில்னஸ் ஆகணும். நீங்கள் வந்து அப்படியே எடுத்து செடி கொடுக்க பார்த்து கண்டிப்பாக செடி இதோட ஹீட்டு வந்து தாங்காது, ஓகேங்களா? இந்த அளவுக்கு வந்து சில்னஸ் நல்லா ஆகணும். 4-6 மணி நேரம் கூட வச்சுருக்கலாம். மேக்ஸிமம் வந்து இது ஈவினிங்கில் ரெடி பண்ண பாருங்கள். ஈவினிங்கில் ரெடி பண்ணி நைட்டில் வச்சுட்டிங்கன்னா விடிஞ்சு வந்து காலையில் நீங்கள் வந்து செடி கொடுத்தா நல்ல ஒரு ரிசல்ட் இருக்கும். நான் இப்போ தான் அந்த செடியை பார்க்க தான் இருந்தேன். நல்லா வந்து பூச்சி பிடிச்சிக்கிட்டு அந்த செடி வந்து வளரவே இல்லை. அதனால தான் நான் வந்து இன்ஸ்டண்ட்டாக உடனே ரெடி பண்ணி கொடுக்க வேண்டியதாக இருந்துச்சு.
இதுவுமே நான் மீதி லிக்விட் வந்து காலையில் தான் கொடுக்க போகிறேன். இப்போதைக்கு எப்படி கொடுக்குறதுன்னு மட்டும் காட்டிட்டு மீதி வந்து காலையில் தான் கொடுக்க போகிறேன். ஏன் வந்து அதை ஈவினிங்கில் கொடுக்கக்கூடாதுன்றதையும் சொல்கிறேன். ஓகேங்களா? இந்த அளவுக்கு வந்து அந்த வெங்காயத்தோளோட எசன்ஸ்லாம் வந்து உள்ளே இறங்கியிருக்கும். எந்த அளவுக்கு வந்து நம்ம தண்ணி வந்து கலர் மாதிரி இருக்கு பாருங்க. அதாவது இந்த அளவுக்கு கொதித்து அந்த 1 லிட்டர் அளவுக்கு வந்திருக்கணும். இதில் வந்து இந்த 1 கிளாஸ் அளவுக்கு மட்டும் எடுத்துக்கிறோம். நம்ம வந்து செடியில் வந்து ஒரு 2 செடிக்கு தான் வந்து பூச்சி இருக்குதுன்றதுனால இந்த அளவே போதும். இது பார்த்திங்கன்னா செடிக்கு வந்து ஸ்ப்ரே பண்ணுறதுக்கு மட்டும்தான். இது அவ்வளோதான். இந்த மாதிரி ராவாகவே வந்து நம்ம தண்ணியில் வந்து டைலூஷன் பண்ணி நம்ம செடிக்கு வந்து ஸ்ப்ரே பண்ணலாம். மீதி இருக்கிற லிக்விட் வந்து நம்ம செடிக்கு வந்து மண்ணுக்கு ஊற்றணும். இதை வந்து நம்ம அப்படியே வந்து செடிக்கு ஊற்ற முடியாது. இதில் எக்ஸ்ட்ரா ஆட் பண்ணணும். அதனால் இப்போதைக்கு அது உரமாக இருக்கட்டும். ஃபஸ்ட்டு வந்து நம்ம செடிக்கு வந்து ஸ்ப்ரே பண்ணிட்டு வந்துடுவோம் அந்த பூச்சி பிடிச்ச செடிக்கு. அதுக்கப்புறம் வந்து இதில் வந்து அடிஷ்னலாக வேறு என்ன கலந்து நம்ம வந்து மண்ணுக்கு கொடுக்குறதுன்றதை பற்றி பார்ப்போம். இதை வந்து ஒரு 4 லிட்டர் அளவு தண்ணி எடுத்துக்கினா அதில் வந்து இதை வந்து கலக்கி டைலூஷன் பண்ணிவிடுங்க. ஏன்னா அப்படியே வந்து நம்ம ஸ்ப்ரே பண்ண முடியாது. அப்படியே ஸ்ப்ரே பண்ணிங்கன்னா செடி மட்டும் அந்த பூச்சி மட்டும் சாகாது, செடியும் சேர்த்து செத்துரும். ஏன்னா நம்ம இப்போ ஒரு பொருள் மட்டும் இதில் ஆட் பண்ணல. பூச்சி விரட்டுறதுக்கு என்னென்ன பொருள்லாம் ஆட் பண்ணி நம்ம தனித்தனியாக லிக்விட் செய்வோமோ அது எல்லாத்தையுமே வந்து ஒன்றா ஆட் பண்ணியிருக்கோம். அதனால் இதோட கொஞ்சம் வந்து பவர்ஃபுல்லாக இருக்குன்னு வச்சிங்களேன். நல்லா வந்து டைலூஷன் பண்ணிங்கன்னா அதுக்கப்புறம் வந்து ஸ்ப்ரேயரில் ஊற்றி ஸ்ப்ரே பண்ணுங்கள். இது ஸ்ப்ரே பண்ணுறதுனால அந்த பூச்சி வந்து அடுத்து அந்த செடியை விட்டு போயிடுச்சுனாலே உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்காக செடியோட க்ரோத் வந்து வர ஆரம்பிக்கும். அந்த பூச்சி இருக்கிற வரைக்கும் நீங்கள் என்ன தான் நீங்கள் ஃபெர்டிலைசர் கொடுத்தாலுமே செடி வந்து க்ரோத் வரவே வராது. அதனால் ஃபஸ்ட்டு வந்து அந்த பூச்சை வந்து கிளியர் பண்ண பார்த்துங்க. ப்ளஸ் அது இல்லாமல் இது ஏன் மார்னிங்கில் நான் யூஸ் பண்ணணுன்னு சொல்கிறேன்னா, நீங்கள் வந்து ஸ்ப்ரே பண்ணுறது நீங்கள் ஈவினிங்கில் கூட பண்ணலாம். ஆனால் வந்து அந்த செடிக்கு வந்து மண்ணில் ஊற்ற பார்த்து நீங்கள் என்ன பண்ணுங்கள், மார்னிங் மட்டும் ஊற்றுங்க. ஏன்னா காலையில் ஊற்ற பார்த்தா அந்த மண் வந்து கூலிங்காகவே இருக்கும், சில்னஸாக இருக்கும். நீங்கள் வந்து ஈவினிங்கில் ஊற்ற பார்த்து அந்த வெயிலில் வந்து மண்ணுமே சூடாக தான் இருக்கும். நீங்கள் அந்த டைமில் தண்ணியை ஊற்றினாலும் சரி, இந்த மாதிரி லிக்விட் ஊற்றினாலும் சரி, உடனே வந்து அந்த ஹீட்டு வந்து உள்ளே போய் செடியோட வேருக்கு தான் வந்து அஃபெக்ட் ஆகும். அது வந்து செடியை வந்து டேரெக்டாக வந்து காய வச்சிரும். அதனால் வந்து எப்பயுமே வந்து இந்த வெயில் காலத்தில் சரி, இல்லை வெயில் அடிக்கிற டைம்லேயும் சரி, காலையில் தண்ணி ஊற்றுறதாலும் சரி ஊற்றுங்க. அந்த ஒரு 7 மணிக்குள்ளே வந்து அந்த தண்ணி ஊற்றுற மாதிரி பார்த்து ஒரு டைம் ஊற்ற பார்த்தே நல்லா வந்து செடி ஃபுல்லாக நனைகிற மாதிரி, அடியில் வந்து ட்ரைனேஜ் ஓலால் வந்து தண்ணி வெளியே வர மாதிரி ஃபுல்லாக வந்து தண்ணி ஊற்றி விட்ருங்க. ஒரு நாளைக்கு ஒரு டைமே போதும், நல்லா வெயில் அடிச்சுன்னா. இப்போ நம்ம யூஸ் பண்ண எல்லா பொருளுமே வந்து அந்த வேப்பிலையை தவிர நீங்கள் வந்து அப்படியே வந்து டேரெக்டாக வந்து தண்ணியில் ஊற வச்சு ஒரு 3 நாள் வரைக்கும் ஊற வச்சு மறுபடியும் நீங்கள் அப்படியே செடியிலே யூஸ் பண்ணலாம். இப்போ நம்ம எப்படி யூஸ் பண்ணுறோமோ அதேமாதிரி நீங்கள் செடியில் யூஸ் பண்ணலாம். இப்போ வந்து டைம் இல்லைன்றதுனால தான் நான் உடனே ரெடி பண்ணுன்றதுனால எல்லாத்தையுமே வந்து கொதிக்க வச்சு யூஸ் பண்ணுறது. இல்லைனா நீங்கள் நார்மலாக வந்து ஊற வச்சுட்டிங்கன்னா உங்களுக்கு டைம் இருக்குதுன்ற பட்சத்தில் நீங்கள் ஊற வச்சு ரெடி பண்ணிங்க. பெருசாக வந்து அதுக்கு இதுக்கும் டிஃப்ரெண்ட் வராது. என்ன ஒன்று, நாம் வந்து இதுக்கு எசன்ஸ் தான் அது உள்ளே இறங்கிடணும். எந்த அளவுக்கு இதில் இருக்கிற அந்த வெங்காயத்தூளில் மீதி நம்ம என்னென்ன பொருள் ஆட் பண்ணணுமோ அதோட எசன்ஸ் ஃபுல்லாகவே அந்த தண்ணியில் வந்து இறங்கிடணும். இறங்கிட்டால் தான் அந்த லிக்விட் வந்து பூச்சியுமே வரட்டும், செடியோட க்ரோத்துக்கும் வந்து நல்லாயிருக்கும். இப்போ இந்த செடியை பார்த்தீங்களா, கொஞ்சம் கூட அந்த துளிர் எடுக்குது, ப்ளஸ் வந்து மொக்கைய வைக்கல. அதுக்கு என்ன காரணம்னு கேட்டிங்கன்னா அது மேலே அந்த பூச்சி உட்காந்தது தெரியும்னு நினைக்கிறேன். ஸோ இதில் தெரியும்னு நினைக்கிறேன். இந்த பூச்சி அந்த எறும்பால் வந்து அந்த பூச்சி ஃபுல்லாகவே வந்து செடி ஃபுல்லாக பரவ ஆரம்பிச்சிச்சு. எறும்புமே ஒரு சிலது போகும் செடியில், தெரியுதுங்களா, சின்னதாக இருக்கும். இது இருக்கிற வரைக்கும் செடி வந்து கொஞ்சம் கூட க்ரோத்தே வராது. துளிர் எடுக்கும், அந்த துளிரில் ஃபுல்லாகவே அந்த பூச்சி தான் இருக்கும். இந்த செடியில் பார்த்தீங்கன்னா முன்னாடியே நம்ம லிக்விட் கொடுத்தது, இந்த ஸ்ப்ரே பண்ணி விட்டது, ஒரு பக்கம் ஃபுல்லாகவே பூச்சி இல்லை. ஆனால் இந்த சைடில் 2 பக்கமும் வச்சுருக்க மொக்கு ஃபுல்லாகவே அந்த பூச்சியாக தான் இருக்குது. தெரியும்னு நினைக்கிறேன். ஆனால் ஒரே செடியில் அந்த பக்கம் பார்த்திங்கன்னா கொஞ்சம் கூட அந்த பூச்சி இல்லை. இப்போ இது 2த்தையுமே தான் நம்ம வந்து கிளியர் பண்ண போகிறோம். இது எப்படி டேரெக்டாக வந்து அப்படியே நம்ம அடிக்கலாமா, அந்த பூச்சி மேலே அடிக்கலாமான்னு கேட்டிங்கன்னா, நீங்கள் அப்படி அடிச்சிங்கன்னா கண்டிப்பாக வந்து பூச்சி வந்து கீழே தான் போகும். இந்த மாதிரி செடியில் பூச்சி இருக்குதுன்னு பார்த்தாலே நீங்கள் வந்து அந்த செடியை வந்து தனியாக எடுத்துகிட்டு வந்துடுங்க. தனியாக எடுத்துகிட்டு வந்து செடியை வந்து ஃபுல்லாகவே அந்த பூச்சி இருக்கிற இடத்துல எல்லாமே வந்து கட் பண்ணி எடுத்துருங்க. எந்தெந்த இடத்துலாம் நீங்கள் பூச்சி இருக்குது உங்களுக்கு தெரியுதோ, இப்போ இந்த மாதிரி தெரியும்னு நினைக்கிறேன். இந்த மாதிரி பூச்சி இருக்குது தெரியுதோ அந்த இடத்துல ஃபுல்லாகவே நீங்கள் துளிர் இருந்தாலும் சரி கட் பண்ணி ரிமூவ் பண்ணி எடுத்துருங்க. ஏன்னா திரும்ப நீங்கள் என்ன தான் லிக்விட் ஸ்ப்ரே பண்ணாலுமே ஒரு சில பூச்சி அதில் தான் இருக்கும். அதற்கு பார்த்து மறுபடியும் அந்த பூச்சி வந்து அதிகமாகிட்டே தான் இருக்கும். ஒன்ஸ் இந்த மாதிரி கட் பண்ணி எடுத்துட்டிங்கன்னா உங்களுக்கு ஒரு வாரத்துலேயே வந்து கொடுக்குற லிக்விடில் வந்து துளிர் எடுக்க ஆரம்பிச்சிடும். புது துளிர் வர பார்த்து உங்களுக்கு அந்தளவுக்கு பூச்சி தொல்லை வந்து இருக்காது. கட் பண்ணி எடுத்துட்டு அந்த கட் பண்ணி எடுத்த துளிரையோ அந்த பீஸையோ வந்து செடியில் வந்து கீழே போட்டுறாதீங்க. ப்ளஸ் வந்து அந்த பாட்டில், க்ரோ பேக்கில் அந்த மாதிரி இடத்துலையும் போடுறது, கம்போஸ்ட்லேயும் போட்டுறாதீங்க. எடுத்து வந்து வெயிலில் போட்டுருங்க. ஓகேங்களா. நான் அதனால தான் அந்த ஒரு 3 மணி போல் நல்லா வெயில் காஞ்சுது. அதனால தான் அந்த டைமில் வந்து இதை ஸ்ப்ரே பண்ணிடலான்ட்டு எல்லாத்தையுமே கட் பண்ணி எடுத்து வெயிலில் போட ஆரம்பிச்சாச்சு. நீங்கள் வந்து வெயிலில் போட பார்த்தா அந்த பூச்சி வந்து ஈஸியாகவே செத்துரும்.
அதுக்கடுத்து நீங்கள் ஸ்ப்ரே பண்ணிங்கன்னா திரும்ப வந்து அந்த பூச்சி செடிக்கு வந்து வராத இருக்கும். ஓகேங்களா? அதுக்கு தான் மேக்ஸிமம் வந்து இந்த பூச்சி பிடிச்ச செடியில் வந்து அந்த ஸ்ப்ரே பண்ணுறதுக்கு தனியாக வந்து லிக்விடும் ப்ளஸ் மண்ணுக்கு ஊற்றுறது. நீங்கள் நார்மல் செடிக்கும் அந்த லிக்விடை வந்து 2வது லிக்விட் வந்து மண்ணுக்கு ஊற்றி விடலாம். ஃபுல்லாகவே இந்த மாதிரி கட் பண்ணி எடுத்து நல்ல வெயிலில் போட்டு விட்ருங்க. அதுக்கப்புறம் கட் பண்ண இடத்துல ஃபுல்லாகவே மஞ்சத்தூள் இருந்தால் யூஸ் பண்ணி அதை வச்சுருங்க கட் பண்ண இடத்துல எல்லாத்தையும். அதுக்கப்புறம் நம்ம லிக்விட் ரெடி பண்ணது வந்து அதில் வந்து ஸ்ப்ரே பண்ணிக்கலாம் ஃபுல்லாகவே எல்லா இடத்துலையும் போடுற மாதிரி. ஒன்ஸ் நீங்கள் ஸ்ப்ரே பண்ணிவிட்டு கூட அந்த மஞ்சத்தூளோ ப்ளஸ் வேறு ஏதாவது அந்த ஆல்ட்ரேஷனாக வந்து ஃபங்கஸ் அட்டாக் ஆகாது அதில் நீங்கள் வச்சிடலாம் கட் பண்ண ஏரியாவில். இதுலேயுமே வந்து அந்த கட் பண்ண இடத்துல மட்டும்தான் அடிக்கிறேன். மேலே வேறு எந்த இடத்துலையும் நீங்கள் சப்போஸ் முக்கில் போட்டுச்சுன்னா கருகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அதனால தான் வந்து முக்கருக்கு பார்த்து அதில் அடிக்க வேணாம்னு சொன்னது. இந்த லிக்விட் பார்த்திங்கன்னா நம்ம மண்ணுக்கு கொடுக்கணும். ஓகேங்களா? இதுக்கு வந்து அடிஷ்னலாக ஆட் பண்ண போகிறது வந்து காஃபி தூள் தான். ஏற்கனவே நம்ம இந்த பூச்சி அரிச்ச செடியெல்லாம் வந்து கட் பண்ணி ஃபுல்லாக இலையும் எடுத்தாச்சு. அதனால் வந்து செடிக்கான நைட்ரஜன் வந்து இந்த சூரிய ஒளியிலேருந்து கிடைக்கிறது வந்து கிடைக்காத இருக்கும். நான் வந்து இது மண் வழியாக செடிக்கு வேர் வழியாக கொடுக்கறதுக்கு வந்து இந்த காஃபி தூள் வந்து நல்ல யூஸாக இருக்கும். ஓகேங்களா? அதனால் கொஞ்சம் அந்த துளிர் வர வரைக்கும் இந்த நைட்ரஜன் கண்டென்ட் வந்து செடிக்கு வந்து வேர் வழியாக அந்த காஃபி தூள்லேருந்து போகும். இப்போதைக்கு நான் வந்து ஒரு 3 செடிக்கு மட்டும் ஊற்றி காட்டுறேன். நானுமே இதை வந்து மார்னிங் தான் ஊற்ற போகிறேன். ஃபஸ்ட்டு வந்து இந்த நம்ம கட் பண்ணி விட்ட செடிக்கு வந்து ஒரு கிளாஸ் அளவுக்கு, எல்லாத்துக்குமே நம்ம ஒரு கிளாஸ் அளவு தான் ஊற்ற போகிறோம். முதல்ல இந்த கட் பண்ணி விட்ட செடிக்கு வந்து 1 கிளாஸ் ஊற்றிட்டு இதை வந்து ஒரு 4 நாள் பக்கம் வெயிலில் வைக்காத ஒரு நிழலான இடத்துல, அதாவது ஃபுல்லாக வந்து க்ளோஸ் ஆன ரூமில் வைக்காமல் ஒரு செமிஷேடான இடத்துல வச்சுருங்க. அது வந்து நல்லா வந்து க்ரோத்து வந்து செடி வந்து வளர்ந்ததுக்கப்புறம் எடுத்து வந்து நார்மலான இடத்துல வச்சிடலாம். நீங்கள் வந்து சின்னதாக துளிர் எடுக்க பார்த்து வச்சா கூட நீங்கள் இப்போ அடிக்கிற வெயிலில் பார்த்தீங்கன்னா செடி வந்து அந்த துளிருமே வந்து கருக ஆரம்பிச்சிடும். அதனால் மேக்ஸிமம் வந்து செடி ஒரு வாரத்துலேயே நல்லா கொஞ்சம் வளர்ந்து வர ஆரம்பிச்சு அதுக்கப்புறம் நீங்கள் மாற்றி வேறு இடத்துல வச்சுக்கலாம். ஓகே, மேக்ஸிமம் வந்து நீங்கள் தண்ணி கொடுத்தாலும் சரி, இந்த மாதிரி உரம் லிக்விடாக கொடுத்தாலும் சரி, மார்னிங்கில் கொடுக்க பார்த்துங்க. ஓகே.